6ஆம் வகுப்பின் 2ஆம் பருவத்தில் உள்ள உரைநடை மற்றும் விரிவானம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. தந்தை பெரியார் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டினார். கொஸ்டின் நம்பர் 2. நடுவண் அரசு காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1976ஆம் ஆண்டு. 1976ஆம் ஆண்டு நடுவண் அரசால் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3. காமராஜர் பிறந்த எந்நாளை நாம் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம்? சரியான விடை ஆப்ஷன் டி. ஜூலை 15ஆம் நாள். காமராஜர் பிறந்த ஜூலை 15ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். கொஸ்டின் நம்பர் 4. காமராஜர் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடங்கள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. சென்னை, விருதுநகர் ஆகிய இடங்களில் காமராஜர் நினைவு இல்லம் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 5. காமராஜரின் சிறப்பு பெயர்களில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. தவறான ஒன்று ஆப்ஷன் டி. வைக்கம் வீரர். வைக்கம் வீரர் என்பது பெரியாரின் சிறப்பு பெயராகும். கொஸ்டின் நம்பர் 6. எந்த ஆண்டு கன்னியாகுமரியில் காமராஜரின் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி. 2/10/2000 கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 7. காமராஜர் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆப்ஷன் பி. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் காமராஜர். ஆப்ஷன் டி. மதுரையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 8. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. இரா. அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நூலக விதியை உருவாக்கியவர் அரங்கநாதன் ஆவார். கொஸ்டின் நம்பர் 9. சரியானதை தேர்ந்தெடு. 1. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. 2. ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். 3. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 அடுக்குகளை கொண்டது. 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டி. 1ம் 3ம் சரியானது. 2ற்கான சரியான விளக்கம் ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். கொஸ்டின் நம்பர் 10. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. 1. தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். 2. முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 3. 2ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4. 3ஆம் தளம் தமிழ் நூல்கள். தவறானது ஆப்ஷன் சி. 3ம் 4ம் தவறானவையாகும். 3ற்கும் 4ற்குமான சரியான விளக்கம் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அறிவியல் நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சரியானதை தேர்ந்தெடு. 1. 4ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 2. 5ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. 3. 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. 4. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ 3ம் 4ம் சரி. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம்: 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகும். 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம் ஆகும். கொஸ்டின் நம்பர் 12 பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி நன்னூல். நன்னூல் என்னும் இலக்கண நூலில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. கொஸ்டின் நம்பர் 13 செல்வம் என்பது எதனை குறிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் சி செல்வம் என்பது மாட்டை குறிக்கும். கொஸ்டின் நம்பர் 14 சரியானதை தேர்ந்தெடு. 1 மகர சங்கராந்தி ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். 2 லோரி குஜராத், ராஜஸ்தான். 3 உத்தராயன், பஞ்சாப். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. தமிழ்நாட்டில் அறுவடை திருநாளை பொங்கல் என்று நாம் வருடந்தோறும் கொண்டாடி வருகிறோம். அதுபோல அறுவடை திருநாள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் என்ற பெயரில் அறுவடை திருநாளில் கொண்டாடுகின்றனர். பஞ்சாபில் லோரி என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர். கொஸ்டின் நம்பர் 15 பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி 7ஆம் நூற்றாண்டு. பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 16 மாமல்லன் என்று அழைக்கப்படும் பல்லவ அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 17 பகிரிதன் தவம் என்று அழைக்கப்படும் பாறை எது? சரியான விடை ஆப்ஷன் டி அர்ஜுனன் தபசு பக்ரிதன் தவம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 18 சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். அவை: 1 குடைவரை கோயில், 2 கட்டுமான கோயில்கள், 3 ஒற்றைக்கல் கோவில்கள், 4 புடைப்பு சிற்பங்கள். கொஸ்டின் நம்பர் 19 பொருள்கள் வாங்குபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ நுகர்வோர். பொருள்கள் வாங்குபவர் நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 20 பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கிய பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி பூம்புகார் பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது. கொஸ்டின் நம்பர் 21 பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை. பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்ற வரிகள் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளன. கொஸ்டின் நம்பர் 22 பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி அகநானூறு. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 23 நடுவு நின்ற நஞ்சினோர் என்று வணிகரை எந்த நூல் பாராட்டுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை வணிகரை நடுவு நின்ற நஞ்சினோர் என்று பாராட்டுகிறது. கொஸ்டின் நம்பர் 24 வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என திருவள்ளுவரின் வரிகள் வணிகரின் எப்பண்பை பாராட்டுகிறது?
சரியான விடை ஆப்ஷன் டி நேர்மை. வணிகரின் நேர்மையை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என திருவள்ளுவர் வணிகரை பாராட்டுகிறார். கொஸ்டின் நம்பர் 25 தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொன்றை சாற்றி உமணர் போலும் என்ற வணிகர் பற்றி எந்நூல் கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நற்றிணை. நற்றிணை என்னும் 8 தொகை நூல் தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொன்றை சாற்றி உமணர் போலும் என்று வணிகரை பற்றி கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 26 பழங்காலத்தில் கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் பி சீனாவிலிருந்து பழங்காலத்தில் கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்ற பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 27 பழங்காலத்தில் குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் ஏ அரேபியாவிலிருந்து பழங்காலத்தில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 28 பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்றாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி ஔவையார். ஔவையார் பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறுகிறார். கொஸ்டின் நம்பர் 29 கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை என்ற நூலில் கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 30 பழங்காலத்தில் வணிகர்கள் குழுவாக செல்வதை எவ்வாறு அழைத்தனர்? சரியான விடை ஆப்ஷன் டி வணிக சாத்து. பழங்காலத்தில் வணிகர்கள் குழுவாக செல்வதை வணிக சாத்து என்று அழைத்தனர்.